அந்த ஹோமத்திலே நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகங்களை எல்லாம் மந்திரபூர்வமாக சொல்லி கணபதையே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஸ்வாஹா தேவி என்பவள் அந்த அக்னியினுடைய பத்னியாம். அந்த ஸ்வஹாதேவி என்ன பண்ணுவான்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஆகுதி அப்படியே கொண்டு போய் கணபதி கிட்ட சேர்த்துருவாளாம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போறோம் சொன்னா, அந்த சிறிதளவு அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை பெற்று கொண்டால்தான் எனக்கு கும்பாபிஷேக பிரசாதம் சொல்லிட்டு எல்லாரும் ஏன் நினைக்கிறோம்னு சொன்னா, அதுதான் அமிர்தம், அதுதான் நம்மை வாழ வைக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, கோவில் கும்பாபிஷேகத்தில் புனித நீர் தெளிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல கும்பாபிஷேகம்னா என்ன அர்த்தம்? குடமுழக்குன்னு சொல்றா. ஒரு கும்பத்திலே ஜலத்தினை வைத்து ஆவாகனம் செய்திருப்பார்கள். ஒரு கும்பத்துல தான் அது நிறைய, அது கும்பம் சொன்னா கலசம் இல்ல குடம்னு வச்சுக்கலாம். அந்த குடத்திலே நீரினை நிரப்பி அதுல மாவிலை எல்லாம் வச்சு அதுக்குள்ளதான் மந்திர சக்திகளை எல்லாம் ஆவாகனம் செய்திருப்பார்கள். அந்த நீரை எடுத்து கொண்டு சென்றுதான் அங்கே அபிஷேகத்தினை செய்கிறார்கள். அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தமானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் அந்த தீர்த்தத்தினை எல்லோர் மேலையும் தெளிக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் தனியா தண்ணி எல்லாம் வச்சிருப்பா, பேரல்ல டேங்கு பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் தண்ணி வச்சிருப்பா. இந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய ஜலத்தை அந்த கலசத்துக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு, மேல இருக்கக்கூடிய விமான கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, இறை மூர்த்தங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு, இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களோட சேர்த்து அந்த ஜலத்தை எடுத்து எல்லார் மேலையும் தெளிக்கிறா இல்லையா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறைவனினுடைய அருட்பிரசாதம் இதுதான் அப்படின்னு சொல்றார். இது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? அதாவது நாம் இங்கிருந்து பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை எல்லாம், இங்கிருந்து நாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயங்களை அக்னியின் மூலமாக செலுத்த வேண்டும் நம்முடைய தர்மமானது சொல்கிறது. அதனாலதான் ஒரு ஹோமம்ங்கிறத பண்றோம். அந்த ஹோமத்திலே நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகங்களை எல்லாம் மந்திரபூர்வமாக சொல்லி கணபதையே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஸ்வாஹா தேவி என்பவள் அந்த அக்னியினுடைய பத்னியாம். அந்த ஸ்வஹாதேவி என்ன பண்ணுவான்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஆகுதி அப்படியே கொண்டு போய் கணபதி கிட்ட சேர்த்துருவாளாம். அதே மாதிரிதான் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதம் எதன் மூலமாக வந்து சேர்கிறதுன்னு பார்த்தா, வருணனின் மூலமாக வருகிறதுன்னு சொல்றார். இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடியவைகளை அக்னியின் மூலமாகவும், அங்கிருந்து இறைவனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயங்களை அந்த வருணன் என்கின்ற அந்த தீர்த்தத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லப்படுது நம்முடைய சாஸ்திரம். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லிட்டா இல்லையா? அந்த நீர்தான் இந்த உலகிற்கே அடிப்படை ஆதார சக்தி. இந்த நீர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எந்த ஜீவராசியும் இயங்காது. அந்த நீரினை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த கும்பாபிஷேகத்துல அந்த புனித நீரை நமக்கு தருகிறார்கள். அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். அமிர்தம் எது தெரியுமா? அமிர்தத்தினுடைய மகத்துவம் என்ன? அமிர்தம் என்பது நம்முடைய உயிரை கட்டி காக்கிறது. அதாவது அந்த சிரஞ்சீவியாக இருப்பதற்கு தான் அமிர்தத்தை சாப்பிடுவா. தேவர்கள்லாம், இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை கடைஞ்சா அமிர்தம் வந்தது, அந்த பார்க்கடலை கடைஞ்சா பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வந்ததுன்னு சொல்றோம். அந்த அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டு தான் அவர்கள் அந்த மரணம் இல்லாத ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் சொல்றோம் இல்லையா? அந்த அமிர்தம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அமிர்தம் வா ஆபகா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. ஆபகான்னு சொன்னா தீர்த்தம், ஜலம். இந்த ஜலம் தான் இறைவனினுடைய அருட்பிரசாதமாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் தான் அமிர்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி சார் ஜலம் போய் எப்படி சார் உயிரை காக்கும்னு கேட்டா, இப்படி யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கார். வெயிலினுடைய கடுமையோ அல்லது அவருக்கு பசியோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னா, மயக்கம் போட்டு விழுந்த உடனே என்ன பண்ணுவா? போய் நெய் எடுத்து வந்து ஊத்துனா சொல்லுவா, இல்ல சாப்பாடு கொண்டு வந்து கொடு, இதெல்லாம் சொல்றதை விட முதல்ல கொஞ்சம் யாராவது தண்ணி கொடுங்கப்பான்னு கேட்டுட்டு தண்ணி அவருடைய முகத்திலே தெளித்து அந்த தண்ணீரை குடிக்க கொடுப்பார்கள் தெரியுமா? அந்த இடத்திலே அவருடைய உயிரை காப்பாற்றுகின்ற அமிர்தம் எது? அந்த தண்ணீர் தானே, அந்த ஜலம் தானே. இந்த ஜலம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு சொன்னா, இறைவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. இதைத்தான் ஒவ்வொரு பூஜையிலுமே நம்ம ஆவாகனம் பண்ணும்போது எப்படி மந்திரத்தை சொல்லுவான்னா, இமம்மே வருணா ஸ்ருதீகவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வருணனை ஆவாகனம் பண்ணி, தத்வாயாமி பிரம்மணா வந்தமான ததாசாஸ்தே எஜமானோ ஹவிர்பிகின்னு சொல்லிட்டு அந்த வருணமூர்த்தத்தை தான் ஆவாகனம் செய்வார்கள் அந்த கலசத்திலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திலே. அந்த தீர்த்தம் தான் நம்முடைய உடம்பை இயங்க செய்கிறது. அந்த தீர்த்தம் தான் நமக்கு அமிர்தமாக செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த புனித நீரை கொண்டுதான் அங்கே அந்த இறை மூர்த்தத்திற்கே உயிரை வரவழைக்கிறார்கள் சொல்றார்.
அது வரைக்கும் அது கல்லாக இருந்தது. அந்த தீர்த்தமானது மந்திர சக்தியுடன் கூடிய அந்த தீர்த்தமானது அந்த கல்லின் மீது ஊற்றப்படும் பொழுது அந்த கல்லானது உயிர் பெற்று விடுகிறது. அதற்கு ஒரு சக்தி என்பது சேர்ந்து விடுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தையே நமக்கு பிரசாதமாகவும் தெளிக்கிறார்கள். அதனாலதான் இந்த கும்பாபிஷேக தண்ணி பார்த்தா எம்எல்ஏ தெளிங்கோ எம்எல்ஏ தெளிங்கன்னு சொல்லிட்டு சுத்தி போய் நிப்பா தெரியுமா? எல்லாரும் ஒரே கூட்டமாக நிற்பார்கள். ஒரு பாட்டில் எல்லாம் கையில வச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கையில வச்சுட்டு கும்பாபிஷேக தீர்த்தம் கொடுங்க கும்பாபிஷேக தீர்த்தம் கொடுங்கன்னு எல்லாரும் ஓடி ஓடி அந்த பிரசாதத்தை அந்த தீர்த்தத்தினை பெற்றுக் கொள்கிறார்கள் சொன்னார். அங்க சக்கர பொங்கல் சுண்டல் தயிர் சாதம் பிரசாதம் எவ்வளவு பிரசாதம் கொடுத்தாலும் அன்னதானத்தினை கொடுத்தாலும் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போறோம் சொன்னா அந்த சிறிதளவு அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை பெற்றுக் கொண்டால்தான் எனக்கு கும்பாபிஷேக பிரசாதம் சொல்லிட்டு எல்லாரும் ஏன் நினைக்கிறோம்னு சொன்னா அதுதான் அமிர்தம், அதுதான் நம்மை வாழ வைக்கிறது, அதுதான் நம்மை மிகவும் சிறப்பாக ஒரு ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். இறைவனினுடைய நேரடி அருட்பிரசாதம் எதுன்னு சொல்லி பார்த்தா அது அந்த தீர்த்தம் தான். அதற்காகத்தான் அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்திற்கு அத்தனை மகத்துவம் என்பது கிடைத்திருக்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.